ஹலோ கைஸ், வெல்கம் டு SM மைண்ட் வாய்ஸ். நம்ம சேனல் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறதே நம்ம அன்பாக்சிங் போட்டுறோம்ல, ஒரு வீடியோ எனக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டைப்பில் வச்சு வீடியோ எடுத்துட்டு பார்க்க போறோம்னா ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. ஸோ அதோட பின் நம்பர் வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பின் நம்பர் தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா அந்த பின் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்றது, எல்லாருக்குமே பின் நம்பர் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் டேட்டா பேர் வச்சிருப்பீங்க, இல்லை யாராச்சும் ஒரு டேட்டா பேர் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த டேட்டா பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பின் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்றது நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மக்களே, நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க என்ன கண்டென்ட்னு. ஸோ ஜிபேல எப்படி யூபிஐ நம்பரை சேஞ்ச் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கே எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா ஒவ்வொன்றா சொல்லி வர அப்படியே அங்கே ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிபேக்குள்ளே போயிருங்க. போனே மேலே உங்களுடைய டிபி இல்லாமல் அதில் ஒரு ஐக்கான் மாதிரி காட்டும் ரைட் சைடு மேலே டாப்பில். ஸோ அதை டச் பண்ணினா பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருந்தீங்கன்னா அங்கே என்ன பேங்க் அக்கௌண்ட் அதை காட்டும். அப்படி இல்லைன்னா 2-3 மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அங்கே அக்கௌண்ட்ஸ்னு போட்டிருக்கும், அதில் எத்தனை இருக்குன்னு காட்டும். அதை டச் பண்ணினா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்துடும். நீங்கள் எந்த பேங்க்குக்கு யூபிஐ சேஞ்ச் பண்ணணும், அதோட பிரைமரி வச்சிருப்பீங்க, பிஸ்னஸ் வச்சிருப்பீங்க. ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் மற்றவங்க யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னு தோணுதுன்னா அதில் போயிட்டு அதில் டச் பண்ணால் கீழே ஃபர்கெட் யூபிஐ பின் அப்படின்னு போட்டிருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டில் இருக்க டீட்டெயில் நம்பர் மட்டும் கேட்கும். அதை மட்டும் போட்டுட்டு சிவிவி நம்பர் கேட்கும். சப்போஸ் அது இல்லாமல் அது கேட்காது. அதை டச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுமோ அந்த பின் நம்பர் சேஞ்ச் பண்ணா முடிஞ்சிச்சு. உங்களோட யூபிஐ பின் நம்பர் சேஞ்ச் ஆயிரும். ஒன்று ஒரு ஓடிபி வரும், அப்படிலாம் வராமே சேஞ்ச் ஆயிரும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ நம்பர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அப்போ அதுக்கு மட்டும் பர்டிகுலர் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியுது. ஸோ அவ்வளோ டவுட் இப்போ வந்து சில பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற டிஜிட் வந்து 6 டிஜிட்டா இருக்கு. இன்னொரு சில பேங்க் அக்கௌண்ட்ல 4 டிஜிட்டா இருக்கு. ஏன் அப்படி மாறுது? அதாவது 6 டிஜிட்டா இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் இல்லாம அது கவர்மெண்டோட தான் இருக்கும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட், எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு எஸ்பிஐல 4 டிஜிட் வரலாம். ஆனா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு 6 டிஜிட் தான் வந்திருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 டிஜிட்டா இருக்கும். பட் ஆனா பிரைவேட்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா போக இந்த கனடா பேங்க் இதெல்லாம் கவர்மெண்ட் மாதிரி தெரியும். ஆனா இதெல்லாம் பிரைவேட்டா ஓடி. டவுட் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, இப்ப போன வாரம் வந்து என் போன் ஜிபே பாஸ்வேர்ட் மாத்தும் போது 6 டிஜிட்ல காமிக்குது. மறுபடியும் இன்னொரு பேங்க் போனா 4 டிஜிட் காமிக்குது. இருக்கிறது 2 பேங்க், 2 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. 2 பேங்க் என்ன பேங்க்? அது ஒன்னு பேங்க் ஆஃப் பரோடா, இன்னொன்னு ஐஓபி. ஒன்னு வந்து இந்தியன் பேங்க் ஆஃப் அதுல வருது. கவர்மெண்ட் பேங்க் ஆஃப் பரோடா பேர்ல இருக்கா கவர்மெண்ட். ஆமா, பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்க்கதான் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட். இந்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. என்னடா 6 டிஜிட்ல வருது 4 டிஜிட்ல வருது, மாறுது பேங்க் அக்கௌண்ட் வேறமா மாறுது. அதை வந்து மாத்திக்கணும். கவர்மெண்ட் பொறுத்தவரை கொஞ்சம் சேஃபா இருக்காண்டி 6 டிஜிட் வச்சிருக்காங்க. பிரைவேட்ஸ் இருக்கும்போது 4 டிஜிட் இருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் நீங்க எல்லாம் பிரைவேட் பேங்க் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது 6 டிஜிட் 4 டிஜிட் மாறும். ஆனா மேக்ஸிமம் டேட்டா பேட் தான் வச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் மேக்ஸிமம். ஓகேவா? உனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? டவுட் கிளியர். ஸோ இப்படிதான் சேஞ்ச் பண்ண நீங்க பாத்திருப்பீங்க. அவ்வளவுதான் மக்களே. ஸோ பார்ப்போம். ஓகே. ஸோ மக்களே, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி ஜிபே ஃபோன்பேல உங்களுடைய நம்பரை மாற்றிருந்து நாங்கள் ஜிபே தான் நாங்கள் பண்ணியிருப்போம். ஏன்னா ஃபோன்பே பண்ண எங்களுக்கு டைம் இல்லை. பட் நீங்கள் ஜிபேல எப்படி பண்ணுறீங்களோ அதே ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபோன்பேல நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தெரிஞ்ச ஒருத்தவங்க சப்போஸ் உங்கள் ஜிபே ஃபோன்பே நம்பர் பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோட கண்டென்ட் ஃபுல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, இதோட நம்ம வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SM மைண்ட் வாய்ஸ் அண்ட் எடிட்டர் எல்லாம் மறந்துடாதீங்க.